welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. நம்ம செய்யற வேலையை உற்சாகத்தோட செஞ்சோம்னா நம்மளோட லட்சியத்துல இருந்து தவறவே மாட்டோம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே உற்சாகமா இருந்தோம்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையுமே வானவில் மாதிரி ஆயிடும். சோ உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, நீ காலேஜ்ல கிளாஸ் பங்க் பண்ணிருக்கியா? நிறைய பண்ணிருக்கேன். மோஸ்ட்லி ரொம்ப போரிங்கா இருக்க போது ஒரு பீரியட் அப்படின்னா பங்க் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற மால் தியேட்டர் அந்த மாதிரி போயிடுவோம். ஏன் கேக்குற? ஆக்சுவலி சைனாவில் இந்த மாதிரி காலேஜ்ல கிளாஸ் பங்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது நம்ம ஊர்லயும் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன், அதான் கேட்டேன். நினைச்சேன் என்கிட்ட நீ இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சேன். சரி, அப்படி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க? ஒரு பயங்கரமான பனிஷ்மெண்ட் அது. அதாவது கிளாஸ் பங்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஆப்போசிட் செக்ஸோடைய ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணணுமா? என்ன சுவாதி, இது அநியாயமான தண்டனையா இருக்கு. ஆப்போசிட் ஜெண்டரோட ரெஸ்ட் ரூமையோ ஹாஸ்டல் ரூமையோ கிளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கொடுமையான ஒரு தண்டனை. எதுக்கு இவ்வளவு கடுமையா ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க? ஆக்சுவலி சோம்பேறித்தனத்தினாலதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜை பங்க் பண்றாங்க அப்படிங்கிறது தான் டீச்சர்ஸோட கம்ப்ளைண்ட். முக்கியமா காலையில தூங்குறதுக்காகவே கிளாஸை கட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் டீச்சர்ஸ் சொல்றாங்க. சோ அதை சரி செய்யறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கடுமையான பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட் பத்தி கேள்விப்படுற நமக்கே இவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கே. அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய ரியாக்ஷன் அப்புறம் எப்படி இருந்துச்சு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால போய் டாய்லெட் இந்த ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ண முடியாதுப்பா, இதுக்கு நான் ப்ராப்பரா கிளாஸே அட்டென்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே ப்ராப்பரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நீ சொல்றது படி பார்த்தா இப்ப நிறைய பேர் ரெகுலரா வராங்க, யாருமே பங்க் பண்றது இல்ல அப்படின்னு சொல்ற. இப்ப யாருக்குமே இந்த பனிஷ்மெண்ட் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையா? 3 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு எஃபெக்ட். மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்க அந்த 3 பேர் மாதிரி நம்மளும் சஃபர் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுனால இப்ப எல்லாருமே ப்ராப்பரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மாணவர்களையும் தாண்டி வெளியில பப்ளிக் கிட்ட இருந்தும் நிறைய இந்த பனிஷ்மெண்ட்க்கு அப்போசல் வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா சுவாதி, இப்ப இந்த பனிஷ்மெண்ட் கேள்விப்படும் போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ எப்படி இருந்திருக்கும்? மேபி அவங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஆக்சுவலா பப்ளிக் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்போசிட் செக்ஸோடைய டாய்லெட்டோ ரெஸ்ட் ரூமோ கிளீன் பண்ணும்போது, முக்கியமா மாணவர்கள் மாணவிகளோட டாய்லெட் ரூம்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணும்போது இன்னொரு வாட்டி அந்த ரூமுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும். சோ அதனால இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் எல்லாத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலி மாணவர்களுக்கு நல்லது நடந்தா சரி. சரி, இந்த தகவலோட நம்ம அடுத்ததா அனுசக்தின் அனுகிரகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே. பெரியவருடைய குடும்பமே ஆதிசங்கரர் வகுத்து தந்த அந்த 6 வழி பாதையில செல்வதை உணர்த்துவது போல் ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பத்திலே பெயர்கள் அமைந்ததை நாம் நேற்று சிந்தித்தோம். பெரியவருடைய தந்தையான சுப்பிரமணிய சாஸ்திரிகளும் தாயாரான மகாலட்சுமி அம்மாளும் இந்த வகையில மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். அந்த வகையில் இப்படிப்பட்ட ஒரு பெரும் போக்கு கொண்ட குடும்பத்திலே பிறந்த சுவாமிநாதன் என்கின்ற நம்முடைய மகா பெரியவர் சிறு வயதிலே கல்வி கேள்விகளிலே மிகச்சிறந்து விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையே கிடையாது. அவர் படிப்பிலே மாத்திரமல்ல, விளையாட்டிலேயும் மிகச்சிறந்தவராக விளங்கினார். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரே ஒரு முறை தன்னுடைய காதால் கேட்டால் போதும், காந்தம் போல இழுத்துக் கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் பெரியவரிடம் இருந்தது. கிரகிக்கும் தன்மை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் இருந்தது. இதனால பெரியவருடைய தந்தையான சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் சரி, தாயான மகாலட்சுமி அம்மாளுக்கும் தங்களுடைய பிள்ளையை ஒரு பெரிய ஆளாக ஆக்க வேண்டும். அதாவது எப்பொழுதுமே நம்முடைய குடும்பங்கள்ல ஒரு வழக்கம், நாம் ஒரு பிறந்த நாள் அல்லது ஒரு நல்ல நாளிலே நம்முடைய பெற்றோரை விழுந்து வணங்கும் பொழுது அவர்கள்
நம்ம எப்படி ஆசீர்வதிப்பார்கள் என்று சொன்னால் பெரிய டாக்டர் ஆகணும் அல்லது பெரிய என்ஜினியர் ஆகணும் என்றுதான் வாழ்த்துவார்கள். ஏனென்றால் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அந்தஸ்து என்ற ஒரு விஷயம் வந்து விடுகிறது. அடுத்து இதன் மூலமாக பெரிய அளவிலே சமூகத்திற்கு சேவை செய்யலாம். அதே சமயம் நிறைய வருமானமும் கிடைக்கும். வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு பெற்றோருக்குமே தங்களுடைய பிள்ளைகள் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய மருத்துவர் ஆகணும் என்பது பெற்றோர்களுடைய கனவு. அந்த கனவு நம்முடைய பெரியவருடைய பெற்றோர்களுக்கும் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பெரியவர் மிகச்சிறந்த படிப்பாளியாக இருந்த காரணத்தினால அவர்கள் பெரியவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த பிள்ளை நிச்சயமாக மருத்துவராகவோ அல்லது ஒரு வழக்கறிஞனாகவோ அல்லது ஏன் ஒரு விஞ்ஞானியாக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நம்முடைய குலத்தை விளங்க செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் ஆசைப்பட்டார்கள். இந்த ஆசையை நாம் ஒன்றும் குறை சொல்லிவிட முடியாது. ஆனால் இறைவனுடைய சித்தம் இதைவிட பெரிதாக இருந்தது, இதைவிட மேலானதாக இருந்தது. அதுதான் ஒரு பெரிய வியப்பூட்டக்கூடிய ஒன்று. அந்த இப்படி ஒரு ஆசை இருக்கின்ற அந்த தருணத்திலே பெரியவருக்கு 13 வயதாகும் ஒரு காலகட்டத்திலே அப்போதைய காஞ்சி காமகோடி பீடாதிபதியாக திகழ்ந்த 66வது பட்டத்திற்குரிய பீடாதிபதி விழுப்புரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமுக்கல் என்கின்ற கிராமத்திலே தங்குகிறார். பொதுவாக மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சந்நியாசிகள், குருமார்கள் இவர்கள் பெயர்களிலே இவர்களுடைய கடப்பாடு நமக்கு தெரிஞ்சிடும். மடாதிபதி என்று சொன்னால் ஒரு மடத்தை நிர்வகிக்கின்றவர். அந்த மடத்தில் இருக்கக்கூடிய பீடத்தை அலங்கரிக்கின்ற காரணத்தினால் அவர் பீடாதிபதியும் கூட. சன்னியாசி என்று சொன்னால் முற்றும் துறந்தவர். குருநாதர் என்று சொல்லும் பொழுது அவருக்கு சீடர்கள் இருந்து அவர் அவர்களை எல்லாம் வழிபடுத்தி கொண்டிருக்கிறார் என்று இந்த பெயரை வைத்தே நாம் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சங்கதிகளை நாம் விளங்கி கொண்டு விடலாம். அடுத்து இவர்களுக்கென்று நிறைய விதிமுறைகள் இருக்கின்றது. ஒரு சன்னியாசிக்கு நிறைய விதிப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதாவது அவர் தான் அணிந்திருக்கின்ற கௌபீனம் என்ற கோமணத்தை தவிர ஒன்றைத்தான் அவர் கையிலே வைத்துக் கொள்ளலாம். அதுதான் அவர் கையில இருக்கக்கூடிய தண்டம் என்று சொல்லக்கூடிய குச்சி இருக்கிறதே, அதிலே கொடி போல் கட்டி இருப்பார். அது ஏதோ ஒரு காவி கொடி அல்ல. அது அவரை அடுத்து கட்டி கொள்வதற்காக அவர் வைத்துக் கொண்டிருக்கிற கௌபீனம். ஏன்னு சொன்னால் நிர்வாண முறை என்பது சந்நியாசத்துல வேறு. இது கௌபீனம் தரிக்க சந்நியாசத்துல ஒரு அனுமதி இருக்கிறது. அந்த வகையில அவர் தனக்கென்று ஒரு கோமணத்தை மட்டும் அடுத்து மாற்றி கட்டிக் கொள்வதற்காக ஒரு கோமணத்தை மட்டும் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து அவருக்கு சொந்தம் என்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆகையினால அவர் எந்த ஊருக்கு போனாலும் சரி அந்த ஊர்ல 2 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. மீறி தங்கினால் அந்த ஊரின் மேல் ஒரு பற்று இருக்கிறது என்று பொருளாகிவிடும். அடுத்து அவர் தங்கி இருக்கின்ற இடத்துல ஜன்னல் இருக்கக்கூடாது, கதவுகள் இருக்கக்கூடாது. அதாவது இந்த பூட்டுவது, சாற்றிக் கொள்வது என்பதெல்லாம் பாதுகாப்பாக இருக்க விழைபவர்கள் செய்து கொள்வது. அதை நம்மை போன்றவர்களுக்கு தேவையாது. ஒரு சன்னியாசி முற்றும் துறந்தவன், அவனிடம் எதுவுமே கிடையாது. அதனால அவன் இதை போல தன்னை பூட்டி வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி சந்நியாச தர்மம் என்று பல தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சந்நியாசத்துல 100% தங்களை ஈடுபடுத்தி கொண்டு ஊர் ஊராக வருகின்ற சந்நியாசிகளை நாம் சென்று சந்திப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக நம்முடைய மதத்திலே சொல்லப்படுகிறது. குரு தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள். குருவை பார்க்கும் பொழுது அவர் பார்வை நம்மேல் பட்டாலே போரும், நம்முடைய பாவம் எல்லாம் விலகி நமக்கு ஒரு நல்ல கதி அன்றையிலிருந்தே அந்த நொடியிலிருந்தே தொடங்கி விடுகிறது என்று பொருள். இதற்கு நல்ல விதிப்பாடு இருக்க வேண்டும். ஆகையினால ஒரு மடாதிபதியோ குருநாதனோ சன்னியாசியோ நாம் வசிக்கின்ற ஊருக்கோ அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஊருக்கோ வந்திருப்பதாக நாம் கேள்விப்பட்டால் உடனே நாம் தேடி சென்று அவர்களை தரிசனம் செய்து விட வேண்டும். அதுதான் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்குமான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அந்த வகையில பெரியவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் காஞ்சி காமகோடி மடத்தினுடைய 66வது பீடாதிபதி பெருமுக்கல் கிராமத்திலே தங்கியிருப்பதை அறிந்து குரு தரிசனம் செய்வதற்காக குடும்பத்தோடு செல்லுகின்றார்கள். குடும்பத்தோடு சென்று குருவை தரிசனம் செய்து அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு திரும்புவது என்பது ஒரு சம்பிரதாயம், ஒரு கடமை. அந்த கடமை
அன்றைய தினம் பரிபூர்ணமாக ஈடேறுகிறது. ஆனால் இந்த தரிசனம் பெரியவரை ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு, இந்த இடத்துல அவர் பெரியவர் இல்லை, அவர் சுவாமிநாதன். சுவாமிநாதனை ஒரு மிகப்பெரிய தாக்கத்திற்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் ஆளாக்குகிறது. பொதுவாக சிறுவயது பிள்ளைகள் தெருவில் விளையாடுவதற்கு ஆசைப்படுவார்கள், நிறைய இனிப்பு சாப்பிடுவதற்கு ஆசைப்படுவார்கள், கேளிக்கைகளிலே ஈடுபடுவதற்கு ஆசைப்படுவார்கள். எப்பொழுதும் விளையாடிக்கொண்டு மரங்களில் ஏறி இறங்கி குதித்துக் கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இப்படியெல்லாம் இருப்பதற்குத்தான் ஆசைப்படுவார்கள். விதி விலக்காக லட்சத்திலும் கோடியிலும் ஒருவருக்குத்தான் இதிலெல்லாம் நாட்டம் இருக்காது. மிகச்சிறிய வயதிலேயே மிகுந்த ஞானம் கொண்ட விஷயங்களின் மேல தன் அறியாமல் ஒரு பெரிய ஈடுபாடு ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு, அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு இந்த தரிசனத்தின் போது பெரியவருக்கு ஏற்படுகிறது. அதாவது எந்த மடாதிபதியை தரிசனம் செய்வதற்கு குடும்பத்தவர்கள் வந்தாரோ அந்த மடாதிபதியின் மேல் பெரியவர் வைத்த விழிகளை எடுக்கவே இல்லை, அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை விட்டு பிரிவதற்கே அவருக்கு கொஞ்சம் கூட மனம் வரவில்லை. அது அவரை பிறகு என்ன செய்தது தெரியுமா? நாளை சிந்திப்போம். கண்மணி, சைனால கொடுத்த மாதிரி கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளாஸ் பங்க் பண்ணாம வந்துருவாங்கன்னு நீ நினைக்கிறியா? அப்படியும் சொல்லிட முடியாது ஸ்வாதி. ஆனா கட்டுப்பாடே இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், எதுக்காக காலேஜ் போகணும், எதுக்காக ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. சோ சுதந்திரமே இல்லாத கட்டுப்பாடு ஒரு கட்டத்துக்கு மேல வெடிச்சிடும், கட்டுப்பாடே இல்லாத சுதந்திரம் ஒரு கட்டத்துக்கு மேல நடிச்சிடும். இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களோட நம்ம மார்னிங் கஃபேல தொடர்ந்து பேசலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, என்ன இன்னைக்கு சடனா டின்னருக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்க? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஆக்சுவலி பீட்சால வந்து பார்த்தனா பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் ஃப்ரீ பார்த்தேன். உனக்கு தான் பீட்சானா ரொம்ப பிடிக்குமே, சோ நீ ஒண்ணு வாங்கினா எனக்கு ஒண்ணு ஃப்ரீ கிடைக்கும்ல, அதனால தான் கூப்பிட்டேன். அடி பாவி. சரி, நீ பீட்சான்னு சொன்ன உடனே எனக்கு ரீசெண்டா அமெரிக்கால நடந்த ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வருது. அமெரிக்கால பீட்சா செஞ்சு கின்னஸ் சாதனை படைச்சிருக்காங்க. பீட்சா செய்யறதுல என்ன கின்னஸ் சாதனை இருக்கு? இருக்கே. இந்த பீட்சா பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிக நீளமான பீட்சாவா. எவ்வளவு நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.93 கிலோமீட்டர் நீளமா. அது மட்டும் இல்லாம இந்த பீட்சா எந்த இடத்துல செஞ்சிருக்காங்க அப்படின்னா கலிபோர்னியால இருக்கிற ஃபோன்டானா அப்படிங்கிற நகரத்துல. ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் இல்லையா? சோ அவ்வளவு பெரிய பீட்சா வந்து பயங்கர ஹெவியா இருக்கும்ல. ஆமா, இதோட வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் இந்த பீட்சாவோட சாஸோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2540 கிலோ. அதே நேரத்துல பீட்சானா சீஸ் ரொம்ப முக்கியம். இந்த நீளமான பீட்சாவோட சீஸோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1540 கிலோ. சோ ஓவராலா இந்த பீட்சாவோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7711 கிலோ. இதுக்கு முன்னாடி இன்னொரு பீட்சாவும் இந்த சாதனையை படைச்சிருக்கு. அந்த பீட்சாவோட நீளம் வந்து 1.8 கிலோமீட்டர் தான். ஆனா இந்த புது பீட்சா வந்து இன்னும் அதிகமான நீளத்துல உருவாக்கப்பட்டதால அந்த பழைய சாதனையை முறியடிச்சிருக்கு. சரி, ஓகே, நீளமான பீட்சா எல்லாம் செஞ்சுட்டாங்க. பட் இதை வச்சு என்ன பண்ண போறாங்க? அவங்களே எப்படி சாப்பிட முடியும்? சோ இதை வச்சு என்னதான் பண்ண போறாங்க? ஆக்சுவலி இந்த பீட்சாவை முதல்ல உருவாக்க போறதா அவங்க சொன்னப்போ மத்தவங்க என்ன நினைச்சாங்கலாம், இந்த பீட்சா உருவாக்கி முடிச்ச பிறகு ஃபுட் காம்படிஷன் மாதிரி ஏதாவது கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதை டிவைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிலாம் கெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க கொஞ்சம் வித்தியாசமா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. அதாவது அந்த ஏரியால இருந்த ஏழைகளுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் அந்த பீட்சா வந்து பகிர்ந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம் தான். சோ அவங்களோட இனிஷியேட்டிவ்க்கு நம்ம மார்னிங் கஃபே சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி அடுத்த பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேயர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், கோஷப்பாவை யோகால இருந்து. நம்ம எப்பவுமே நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல இருக்கிற ஆசனாஸும் பண்ணும்போது உங்களோட மெட்டபாலிசம், எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே கூடுற வாய்ப்பு, கரெக்டா பேலன்ஸ் ஆகுற வாய்ப்பு அதிகம். சோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் பட்டர் ஃப்ரூட். நீங்க பட்டர் ஃப்ரூட்னு சொல்றீங்க, சில பேரு அவகாடோன்னு சொல்லுவாங்க. ஒரு கிரீன் கலர் காய் மாதிரி இருக்கும். அந்த பட்டர் ஃப்ரூட் சாப்பிடும்போது உங்களோட பாடியில கால்சியம் கண்டென்ட் ரொம்பவே அதிகரிக்கும். ஸோ பட்டர் ஃப்ரூட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் சின்ன பசங்களுக்கு பட்டர் ஃப்ரூட் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் சாலட் பண்ணி கொடுப்பாங்க, சில பேர் பால் ஊத்தி மில்க் ஷேக் மாதிரியும் குடிப்பாங்க. ஸோ அந்த பட்டர் ஃப்ரூட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பட்டர் ஃப்ரூட் ஓட பெனிஃபிட்ஸ் நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு அகைன் இன்னொரு ஆசனாவும் பார்க்க போறீங்க. ஏன் பட்டர் ஃப்ரூட் சொன்னேன்னா, நம்ம நிறைய பேருக்கு அந்த ஹேர் க்ரோத் பிரச்சனை இருக்கு. அண்ட் நான் ரொம்ப ஆசனாஸ் ஹேர் க்ரோத்தை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்ப பார்க்க போற ஆசனாவும் பட்டர் ஃப்ரூட்டுக்கும் ரொம்பவே நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்க போற ஆசனா அப்னாசனா.
ஆப்னாசனா அண்ட் பட்டர் ஃப்ரூட் ரெண்டுமே ஹேர் growthக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம். ஸோ ஆப்னாசனா பண்ணும்போது ஹேர் growth-ஐ ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஹேர் லாஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்தா அதை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரும். அவகாடோ அதாவது பட்டர் ஃப்ரூட், இதுவும் உங்களோட ஸ்கேல்ப், உங்களோட ஹேர் growthக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ சின்ன வயசு பசங்கள்ல இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அகெயின் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்தா நீங்க ப்ளீஸ் உங்க டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு வேணா நீங்க இந்த அவகாடோவை கன்சூம் பண்ணலாம். இது ஒரு சிம்பிள் ஆசனா, ஆனா இது கூட இருக்கிற அந்த மூச்சு பயிற்சி இது ரொம்பவே முக்கியம். ஸோ மூச்சு உள்ள சீரா நீங்க வாங்கும் போதுதான் அதோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும். மூச்சு பயிற்சி கரெக்டா இல்லைன்னா பிளட் சர்க்குலேஷன் சீரா அமையாது. சீரா அமையலனா நீங்க என்ன ஆசனா பண்ணாலும் அதுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இப்போ ஆப்னாசனா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட பாடியை உங்க மெதுவா நீங்க லைவ் பண்ணிக்கோங்க. இப்போ மெதுவா நீங்க உங்க முதுகு தண்டை கரெக்டா மேட்ல விழுற மாதிரி, அந்த மாதிரி விழும்போது உங்க இடுப்புல இருக்கிற அந்த போன்ஸ் கரெக்டா உங்க மேட்ல பதிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க கைகள் உங்க மேட்ல. உங்க மூச்சு பயிற்சி கரெக்டா நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி மூச்சு உள்ள வெளியே இழுத்துக்கோங்க. அண்ட் மெதுவா உங்க கால்களை தூக்குங்க. 2 கால்களையும் ஒரே சமயத்துல தூக்கி இப்படி நிறுத்துங்க. இது வயிற்றுல விழக்கூடாது. வயிற்றுல விழாம இந்த பொசிஷன்ஸ்ல இருக்கணும். அதாவது உங்க முட்டி கொஞ்சம் உள்ள இழுத்துருக்கணும், கால் கொஞ்சம் தான் மேல, கம்ப்ளீட்டா மேல இல்ல. இது கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷன்ல அண்ட் இப்படி இருந்துகிட்டு மூச்சு உள்ள வெளியே. இது உங்களோட ஹேர் growth பிரச்சனைக்கும் சால்வ்மெண்ட் அண்ட் பிளஸ் உங்களோட வெயிஸ்ட், உங்களோட பட் லைன்ல எக்ஸஸ் ஃபேட் இருந்தா அதை குறைக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்னாசனா மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா நீங்க இறக்கிடலாம். இது ஒரு 3 minutes அந்த பொசிஷன்ஸ்ல மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு தடவை காட்டுறேன். உங்க கைகள் தரையில கரெக்டா மெதுவா எழுப்பி ஸ்குவீஸ் பண்ற மாதிரி வரும். உங்க தொடை உங்க வயிற்று பகுதியில அந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ற மாதிரி வரும்போது உங்க கால்களை நீங்க எழுப்பிடுங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது கம்ப்ளீட்டா ஸ்குவீஸ் இங்க ஆகாது. இந்த பகுதி அதாவது உங்களோட பட் லைன்ல இருந்து ஆம்ஸ்ட்ரிங் பகுதிக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் பிளஸ் உங்களோட ஹேர் growth பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல தீர்வு. சோ மூச்சு உள்ள வெளியே, மூச்சு உள்ள வெளியே அண்ட் மெதுவா நீங்க உங்க கால்களை கீழே இறக்கிடலாம் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாம். மெதுவா வாங்க. நம்ம இப்ப பார்த்த ஆசனா ஆப்னாசனா. ஆப்னாசனா ஹேர் growth கரெக்டா சீரா அமையறதுக்கும் உங்களோட ஹிப் லைன்ல அதிக கொழுப்பு சத்து இது குறைக்கிறதுக்கு இந்த ஆசனா ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஆப்னாசனா பாத்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, உலகத்திலேயே நீளமான பீட்சாவை சமைக்கிறது, இடைவிடாம பாடுறதுன்னு ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு இருக்கிற திறமையை பயன்படுத்தி என்னென்னவோ சாதனைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து ஏதாவது சாதனை செய்யலாமா? அதுக்கு நம்ம உட்காந்து பிளான் பண்ணலாம். என்ன செய்யலாங்கிறத யோசிச்சுக்கிட்டே ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். மார்னிங் கஃபேல அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 7 பேரும் ஒரே ஊர்ல இருந்தா எப்படி இருக்கும்? ஒரே ஊர்ல இருந்தாவா? ரொம்ப ஃபன்னியா இருக்கும் ஸ்வாதி. யாரு எவங்கன்னே தெரியாது. ஆமா, ஃபன்னியா இருக்கிறத விட அதை விட கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்னா ஒருத்தர் உருவத்துல ஒரே மாதிரி இருந்த காரணத்தினால கிட்டத்தட்ட 17 வருஷமா சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. 17 வருஷமாவா? என்ன ஸ்வாதி சொல்ற? யார் அவரு? எதுக்காக அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு? அமெரிக்காவை சேர்ந்த ரிச்சர்ட் ஆண்டோனியோ ஜோன்ஸ். இவர் 1999ல ரோலாண்ட் பார்க் அப்படிங்கிற வணிக வளாகத்துல நடந்த ஒரு திருட்டுனால கைது செய்யப்பட்டாரு. அந்த நீதிமன்றம் இவருக்கு 19 வருஷம் சிறை தண்டனையை அறிவிச்சாங்க. சரி, இவர் ஏன் அதை ஏத்துக்கணும்? நான் கிடையாது அவரு, நான் அந்த திருடன் கிடையாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கலாம்ல. ஆக்சுவலி அந்த திருட்டு நடந்தப்போ ரிச்சர்ட் அவருடைய லவ்வரோட தான் இருந்திருக்காரு. அதை ப்ரூவ் பண்ற விதமா ஆர்கியூம் பண்ணிருக்காரு கோர்ட்ல. பட் ஆனா கோர்ட் அக்செப்டே பண்ணலையா, ஜெயில் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஐயோ, அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? எப்படி அவர் தப்பிச்சாரு அதுல இருந்து? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலா ஜெயில்ல மத்த கைதிகள் எல்லாருமே ரிச்சர்டை பார்த்து உன்ன மாதிரியே ரிக்கின்னு ஒரு திருடன் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உடனே ரிச்சர்ட் அவருடைய லாயரை கூப்பிட்டு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. சோ இப்போ உண்மை
உண்மையான திருடன் ரிக்கி தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரிக்கி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிச்சர்டை வந்து 17 வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இனிமே ஒரு இடத்துல குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ இவங்கதான் குற்றவாளியா அப்படிங்கிற தீர விசாரிச்ச பிறகுதான் தீர்ப்பு கொடுக்கணும் இல்லையா சுவாதி? ஆனா என்னைக்குமே உண்மை வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேத்த மாதிரி ரிச்சர்ட் அட்லாஸ்ட் அவர் வந்து குற்றவாளி கிடையாது அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு வெளியே வந்துட்டாரு. சோ இந்த செய்தியோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது சம்மரில் வர ஒரு ரொம்ப காமன் ஸ்கின் இஷ்யூ பற்றி. இன்ஃபேக்ட் இது எல்லாருக்குமே வந்து அட் சம் பாயிண்ட் ஆஃப் தி அதர் டைம் வந்திருக்கலாம். குழந்தையா இருக்கும்போது வந்திருக்கலாம், இல்லை அடல்ட் ஆனப்புறம் வந்திருக்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச போகிறது வந்து சன் அலர்ஜி, ஸ்கின்ல வர சன் அலர்ஜி பற்றி தான். இது என்ன இந்த சன் அலர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெயிலில் போகிற சில பகுதி மக்களுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்ல வந்து ஒரு ஒயிட் பேட்ச் மாதிரியோ, குழந்தைங்களுக்கே நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த ஆஃப்டர் ஸ்போர்ட்ஸ் டே ஆக்டிவிட்டி, இப்போ நிறைய ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்கும். ஸ்போர்ட்ஸ் டே முடிச்சுட்டு வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட கூட்டிகிட்டு வருவாங்க, எங்கள் குழந்தைக்கு வெள்ளை தேமல் மாதிரி இருக்குங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வருவாங்க. சில குழந்தைங்களுக்கு தேமலாகவே இருக்கலாம், பட் நிறைய பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டிஷ் பேட்ச் மாதிரி வர ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி இந்த ஸ்விம்மிங் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் போகிற குழந்தைங்களுக்குமே வந்து நிறைய ஒயிட் பேட்சஸ் அந்த ஃபேஸ் வந்து திடீர்னு வர ஆரம்பிக்கும். சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வரிடாக கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ அண்ட் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ்ட் பார்ட்ஸில் எங்கெல்லாம் வந்து வெளியே போகும்போது அவங்க எக்ஸ்போஸ்டாக இருக்கும், துணி கவர் பண்ணாத ஏரியாவாக இருக்கும், அந்த ஏரியாஸ்லாம் வந்து ஒயிட்ஸாக பேட்சஸ், ரொம்ப வந்து ஒரு இச்சிங்கோட பேட்சஸ் வந்து வரக்கூடிய இது உங்களுக்கு சுச்சுவேஷன் சில பேருக்கு இருக்கும். அண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து நம்ம பாலிமார்பிக் லைட் எரப்ஷன் ஆர் பாலிமார்பஸ் லைட் எரப்ஷன் சொல்லுவோம். இது என்ன, இன் சிம்பிள் டேர்ம்ஸ், சன் அலர்ஜி. ஸோ வெயிலில் போகிறவங்களுக்கு சில பகுதிகளுக்கு இந்த மாதிரி அலர்ஜி வர ஒரு தன்மை இருக்கும். இது வந்து சில பேருக்கு வந்து கொப்பளமாக வர சான்ஸ் கூட இருக்கலாம், இல்லை ஃபார் சம் பீப்புள் வெறும் ஒயிட் பேட்சாக வரலாம், இல்லை சில பேருக்கு வந்து தட்டையாக வீங்குற ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும். பட் யூஸ்வலி ஒருத்தருக்கு ஒரே மாதிரி தான் அது ப்ரெசென்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் ஸ்டார்ட் யூஸிங் அ சன்ஸ்க்ரீன். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதாவது சன்ஸ்க்ரீன் சூஸ் பண்ணும்போது 2 டைப் ஆஃப் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஒரு ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து உங்களுக்கு கெமிக்கல் சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீனுங்கிறது வந்து நம்ம கிரிக்கெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, ஒயிட்டிஷாக இருக்கும் ஃபேஸில் போடும்போது. இப்போ அதுவே வந்து ஃபார்முலேஷன்ஸ் இந்த ஒரு ஒயிட் பேட்சாக தெரியாமல் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாகவே வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் நிறைய வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சன் அலர்ஜி இருக்கிறவங்க ப்ரிஃபரபிளி வந்து ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக அந்த சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ ஒன்லி டியூரிங் சம்மர் தான் இது வருமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி கிடையவே கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் வின்டர் டைம்லையும் ஆஃப்டர் ரெய்னி சீசன்லையும் தான் இந்த சன் அலர்ஜி இன்னுமுமே அதிகமாக வர சான்ஸ் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக வர சன்லைட்ல வந்து 3 பகுதி இருக்கு, UVA, UVB, UVC அண்ட் விசிபிள் லைட். இப்போ UVCங்கிற பகுதி ஓசோன் லேயரே ஃபில்டர் ஆகிறதுனால UVA, UVB அண்ட் விசிபிள் லைட் தான் நிறைய வரும் நம்மளுக்கு. இந்த 3 பகுதினாலுமே இந்த அலர்ஜி வரலாம். அண்ட் யூஸ்வலி ரிஃப்ளெக்டட் சன்லைட், அதாவது வந்து சப்போஸ் இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் உட்காடுறீங்கன்னா அந்த வாட்டர் பாடியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட், இல்லை இப்போ ஒரு எங்கேயாவது ஐஸ் இருக்கிற இடமா போயிருக்கீங்க ஹாலிடேக்குன்னா அந்த ஸ்னோலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற சன்லைட், இதுதான் வந்து இன்னும் ஹை டேமேஜ், இன்னுமே ஸ்கின்னை அதிகமாக உள்ள பெனிட்ரேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அதனால தான் ரெயினுக்கு அப்புறம், அதாவது திடீர்னு இந்த சம்மர் ஷவர் வரும் பாருங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபுல் டே மழை இருக்கும், அடுத்த நாள்லேருந்து பார்த்தா திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பீரியட்ல ரோட்ல நடந்து போகும்போது அந்த சின்ன அந்த படுல் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தண்ணி தேக்கத்துல அதுல இருந்து சன்லைட் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இன்ஃபேக்ட் நிறையவே சன் அலர்ஜிஸ் அதிகமாக வரும். So in the situation that is why I always say use sunscreens through the year. There is no season. சில பேர் cloudy-ஆ இருக்கு மேடம், அதனால எதுக்கு sunscreen அப்படின்னு கேட்பாங்க. cloudy-ஆ இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் sun is always there. Sun is not going anywhere, neither is sunlight not going anywhere. So கண்டிப்பா வந்து sun protection sunscreenங்கிறது through the year இருக்கணும். And people with this sun allergy, இந்த மாதிரி ஒரு itchy-ஆ ஒரு white patches உங்களுக்கு வருது, எங்கெல்லாம் வந்து sun expose பண்றீங்களோ கண்டிப்பா வந்து ஒரு physical sunscreen யூஸ் பண்றது will be a better idea. And holiday time போறீங்க, இல்ல பசங்க, in fact for children கண்டிப்பா sunscreen யூஸ் பண்ணுங்க. After 6 months of age any child can use a sunscreen. ஆனா childrenக்கு யூஸ் பண்ற sunscreen வந்து preferably இந்த மாதிரி physical sunscreen or child friendly sunscreen பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஒரு 15 to 30 minutes before going into the pool or going into the sun கண்டிப்பா அவங்களுக்கும் sunscreen போட்டே அனுப்பிச்சு விடுங்க. ஸ்விம்மிங் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அனுப்புறீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன்ஸா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைட் அலர்ஜி இப்போ வந்துருச்சு நம்மளுக்குன்னா இது எத்தனை வருஷத்துல போகும்? ஸோ லைட் அலர்ஜி வந்து நிறைய பேருக்கு பல வருஷம் வந்து கண்டினியூஸா இருக்கிற சான்ஸ் இருக்கு. ப்ரிஃபரபிளி அவாய்ட், இது எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock in the morning to 4 o'clock in the evening வந்து வெளியே போகிற ஆக்டிவிட்டீஸை லிமிட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களையுமே வந்து வெளியே டோன்ட் சென்ட் them out between 10 AM and 4 PM.
அண்ட் ஆல்சோ வந்து சப்போஸ் இந்த வெயில் அப்படி போகிற சான்ஸ் இருக்குன்னா யூஸ் யோர் சன்ஸ்கிரீன்ஸ் அண்ட் கவர்ட் க்ளோதிங் எப்பவுமே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சூஸ் பண்ணலாம்னா பெஸ்ட் வந்து காட்டன், அன்பிளீச்ட் காட்டன் அண்ட் இன் ஸ்லைட்லி டார்க்கர் கலர்ஸாக இருந்தால் அதுவே அப்சார்ப் பண்ணிக்கும், சன்லைட் நம்ம ஸ்கின்னை ரீச் பண்ண விடாது. அண்ட் வீவ் ஆஃப் த கிளாத், அதாவது எப்படி வந்து அதை நெஞ்சிருக்காங்கன்னு இட் ஷுட் பி க்ளோஸ் வீவ், அதாவது ரொம்ப லூஸ் வீவாக வந்து விளக்கமாக இல்லாமல் கொஞ்சம் க்ளோஸ் ஓவன் கிளாத்தாக போட்டு அனுப்புறது வில் பி பெட்டர். அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் கன்சல்ட் யுவர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டூ சப்போஸ் ரொம்ப சிவியராக இருக்குது சன் அலர்ஜி, ரொம்ப இச்சிங் ஜாஸ்தியாக இருக்குங்கும் போது தே வில் பி ஏபிள் டு கைட் யூ. உங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வந்து வில் பி ஏபிள் டு கைட் யூ ஃபார் வாட் டு யூஸ், என்ன க்ரீம்ஸ் என்ன மெடிசன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து தே வில் பி ஏபிள் டு டெல் யூ. இது போகிறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும், பட் இவென்ச்சுவலி நம்ம பாடி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து அதே அடாப்ட் பண்ணி இட் வில் பி ஏபிள் டு டீல் வித் த சன் பெட்டர். அண்ட் அப்போ வந்து இந்த ரியாக்ஷன் தானாக குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. பட் டில் தட் டைம் மேக் ஷுர் தட் யூர் ப்ரொடெக்டிங் யுவர் பாடி வெல். இதனால வந்து சில பேர் கேட்பாங்க, டாக்டர் நான் சன்லேயே போலன்னா விட்டமின் டியே இருக்காது, எனக்கு டெஃபிஷியன்சி வந்துடும். 8 to 10 in the morning ஒரு 10 minutes you can stand in the sun. அந்த 8 மணிக்கு காலையில் இருக்கிற சன்ல ஒரு 10 நிமிஷம் நிற்கிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் அந்த 10 o'clock மேலே இருக்கிற சன்லைட்டை தான் வந்து ப்ரிஃபரபிளி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ டூ ஆல் திஸ் அண்ட் ஹாவ் அ சேஃப் அண்ட் அ ஹாப்பி சம்மர். தேங்க்யூ. ஸ்வாதி, உருவ ஒற்றுமையால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படும், பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கறத படத்துல சினிமால பார்த்து நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த இன்சிடென்ட் மூலமா தான் நானே கேள்விப்படுறேன். ஆமா கண்மணி, ட்வின்ஸா இல்லைனாலும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்ததால எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் பாத்தியா. சரி, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மார்னிங் கஃபேல அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம சென்னையில இருக்கிற யுஎஸ் கான்சுலேட் முன்னாடி எப்பவுமே ஒரு பெரிய கியூ இருக்கும், பாத்திருக்கியா? பின்ன யுஎஸ் விசா கிடைக்கணும்னா சும்மாவா என்ன? ஆனா விசாங்கிறது அவ்வளவு முக்கியம் கிடையாது ஸ்வாதி. ஒரு சில நாடுகளுக்கு விசா இல்லாம கூட நம்மளால டிராவல் பண்ண முடியும். நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸான பூட்டான், நேபாள், இதை பத்தி தானே சொல்ற? அப்படி இல்ல ஸ்வாதி, ஒரு கண்ட்ரியோட பாஸ்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் அப்படிங்கிற கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களால 59 நாடுகளுக்கு விசாவே இல்லாம டிராவல் பண்ண முடியும். அதே மாதிரி யூஎஸ் அண்ட் யூகே பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களால 147 கண்ட்ரிஸ்க்கு விசா இல்லாம டிராவல் பண்ண முடியும். ஜெர்மனி பாஸ்போர்ட் வச்சிருக்கிறவங்களால 178 கண்ட்ரிஸ்க்கு விசாவே இல்லாம டிராவல் பண்ண முடியும். இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாம எந்த கண்ட்ரிக்கு வேணா போலாம், விசாவே வேண்டாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்ல? சூப்பரா இருக்காது? அப்படிப்பட்ட ஒரு பாஸ்போர்ட்டும் இருக்கே. அந்த பாஸ்போர்ட் வச்சிருந்தா உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கோ சரி, எந்த நாடுக்கோ சரி, விசாவே இல்லாம போலாம். அந்த பாஸ்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாவரன் மிலிட்டரி ஆர்டர் ஆஃப் மால்டா அப்படிங்கறது அந்த பாஸ்போர்ட்டோட பேரு. உலகத்திலேயே மொத்தம் 3 பேர் கிட்ட தான் இந்த பாஸ்போர்ட் இருக்கு. ஓகே, யார் அந்த 3 பேரு? கிறிஸ்டானிட்டியை சேர்ந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் 3 பேர் கிட்ட தான் இந்த பாஸ்போர்ட் இருக்கு. அவங்க யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா the கிராண்ட் மாஸ்டர், டெபுட்டி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் சான்சலர். சூப்பர்யா. இதே மாதிரி எந்த நாடுக்கு வேணா பாஸ்போர்ட், விசா எதுவுமே இல்லாம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா செம்மையா இருக்கும்ல. சரி, ஒரு சூப்பரான நியூஸ் சொல்லியிருக்க. இந்த தகவலோட அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்தியாவில் நிறைய மாறிடுச்சு. முதல்ல நம்ம கூட்டு குடும்பத்தில் இருந்தோம். இப்போ வந்து 2 பெற்றோர்களும் கண்டிப்பாக வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லா குடும்பத்துலேயுமே வந்துருச்சு. அதனால வந்து குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வந்து நிறைய சின்ன சின்ன சவால்கள் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ பெற்றோர்கள் 2 பேரண்ட்ஸுமே ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு சேலஞ்ச் ஆகுது, அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலான்றது இன்னைக்கு பார்க்கலாம். ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, இதுல வந்து பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு பேரண்ட் எப்பவுமே வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கேரண்டி கிடையாது. 2 பேருமே வெளியே போயிடலாம். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு சில சமயம் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கலாம். நீங்க ஆஸ் அ பேரண்ட் வந்து ஒரு டே கேர் சென்டரோ இல்லை ஒரு டியூஷன் சென்டரோ அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம், நீங்க வீட்டுக்கு வர வரைக்கும் குழந்தை அந்த சென்டருக்கு போற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல குழந்தை வளர்ப்புல என்ன சவால்கள் வருது? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட டைம் கம்மி ஆயிடுச்சு. நம்மளால டைம் சைல்டோட ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா மற்றபடி ஒரு பேரண்ட் வீட்லயே இருந்திருந்தா குழந்தைங்க ஒரு 4 மணிக்கோ 5 மணிக்கோ வீட்டுக்கு வரும்போது அவங்க சூடா சாப்பாடு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க கிட்ட பேசுறது, இல்ல அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு 6 o'clock இல்லைன்னா 7 o'clock ஆயிடுது. குழந்தையோட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், 2 பேரும் ஒர்க்கிங்கா இருக்கும்போது
ஆஸ் பேரண்ட்ஸ் உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கோங்க எந்தெந்த ஒர்க் வந்து உங்களுக்குள்ள பேலன்ஸ் பண்ண போறீங்க. அந்த ரோல்ஸை வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒருத்தர் வந்து டியூஷன்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்துடணும், இன்னொருத்தர் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட பிடிஏ மீட்டிங்க்கு போகணும் அப்படின்ற ஒரு சில ரோல்ஸ் வந்து பெற்றோர்களா நீங்க செட் பண்ணிட்டு அதை வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஒரே பேரண்ட் வந்து இந்த ஃபுல் லோடு எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நிறைய ஃபேமிலிஸ்ல நடக்குது. ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப அதிகமா ஒர்க்ல இன்ட்ரெஸ்ட், ஒரு பேரண்ட் வந்து ஒர்க் ஃபேமிலி பேலன்ஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறதும் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நிறைய பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்க்கும் இமோஷனல் ப்ராப்ளம்ஸ்க்கும் இதுவே ரொம்ப காரணமா இருக்கு. ஒர்க் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப்ல ஒரே ஒரு பகுதி, குடும்பம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல ஒரு பகுதி. இது ரெண்டுமே பேலன்ஸ் ஆகல அப்படின்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையோ இல்ல ஒரு எஃபெக்டிவான வாழ்க்கையோ நம்மளால வந்து லீட் பண்ண முடியாது. இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு சீக்கிரம் கொண்டு வரோமோ அது வந்து அவ்வளவு நல்லது. நம்மளுக்கு மட்டும் இல்ல, முக்கியமா நம்மளோட குழந்தைங்களுக்கு. ஏன்னா நம்மளோட குழந்தை வளர்ப்பு அதுல தான் தெரியும். இல்லைன்னா நீங்க இந்த ஒர்க்கும் லைஃபும் பேலன்ஸ் பண்ணல அப்படின்னா உறவுகள்லயும் பிரச்சனைகள் இருக்கலாம், ஒர்க்லயும் நம்ம ரொம்ப எஃபெக்டிவா இருக்க மாட்டோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு வந்து ஃபெட்டிக், டயர்ட்னஸ், மென்டலா வந்து நம்ம எக்ஸாஸ்டடா ஃபீல் பண்ணுவோம். மென்டலா ஒரு எக்ஸாஸ்டடா இருக்கக்கூடிய பர்சன் நல்ல பேரண்டிங் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆஸ் அ பேரண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்க வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து குழந்தைய கவனிக்கவே இல்லை, சண்டே மட்டும் திடீர்னு வெளியே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நிறைய காசு செலவழிக்கிறது வந்து பேரண்டிங் அப்படின்றது பிலீவ் பண்ணாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பொருள் அவங்களுக்கு தேவையில்லை, நம்மளோட டைம் தேவை. ஸோ ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 minutes நீங்க எவ்வளவு டயர்டா இருந்தாலும் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து ஹேபிட் ஆக்குங்க. ஏன்னா அந்த 20 minutes இருந்தாலும் அது வந்து ஹை குவாலிட்டி டைமா இருக்கணும். குழந்தை வந்து அந்த டைம்ல வந்து நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிற டைமா இருக்கணும் அந்த குவாலிட்டி டைம். அந்த குவாலிட்டி டைம்ல ஸ்டடீஸ் எடுக்காதீங்க, இது படிச்சியா, இது செஞ்சியா, மிஸ் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி எடுக்காதீங்க. அதே சமயத்துல அந்த டைம்ல பனிஷ் பண்றது, குழந்தைய வந்து குறை கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த டைம்ல நீங்களும் குழந்தையும் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கா இருக்கணும். இது வந்து நீங்க வெளியே ஒரு வாக் மாதிரி கூட்டிட்டு போய் பேசுறதா இருக்கலாம். உங்களுக்குமே அது எக்ஸசைஸ் நீட்ஸ் மீட் பண்ணும், குழந்தைக்குமே அது ரொம்ப என்ஜாயபிளா டைம் இருக்கும். இன்னொரு முக்கியமான இது, அந்த டைம்ல குழந்தையோட வந்து கார்ட்ஸ் விளையாடுறது, ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறது, அந்த மாதிரி வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். 20 நிமிஷம் போதுமா? கண்டிப்பா போதும். ஏன்னா அந்த 20 minutesல உங்க குழந்தை தான் இருக்கிறதுலே முக்கியமான பர்சன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண வச்சிட்டீங்கனாலே போதும். பொருள் அளவுலயோ நீங்க அது காசு செலவழிச்சோ செய்யக்கூடாது. உங்க டைம் மூலமாவும் உங்களோட ஃபுல் அன்டிவைடட் அட்டென்ஷன், உங்களோட ஃபுல் கவனம் உங்க குழந்தை மேல இருக்கிற மாதிரி செட் பண்ணுங்க. மூணாவது விஷயம், கம்பல்சரி ஒரு மீல், எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு டின்னர் வந்து கம்பல்சரி எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும். அந்த டைம்ல யாரும் போன் எடுக்க மாட்டீங்க, டிவி பார்க்க மாட்டீங்க, எந்த ஒரு கேட்ஜெட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க. உறவு வளர்த்துறதுக்காக அந்த ஒரு மீல் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாத்திரம் விளக்கி வைக்கிறதெல்லாம் கூட ஒரு ஃபேமிலியா நீங்க செய்யும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியும் புரியும். அதே சமயத்துல எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நம்ம ஒன்னா இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு செட் ஆகும். அதே சமயத்துல ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருக்கும்போது 2 பேருமே பேலன்ஸ்டா இருக்கணும் டிசிப்ளின் விஷயத்துல. ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டாவும் ஒருத்தர் ஃப்ரீயாவும் இருந்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்ல டிசிப்ளின் எந்த ஃபேமிலியிலுமே ஒர்க் ஆகாது. கண்டிப்பா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்ல அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 2 பேருமே தப்புனா தப்பு, நல்லதுன்னா நல்லதுங்கிற ரூல்ஸ் நீங்க செட் பண்ணி அந்த அமைப்புக்குள்ள ஒர்க் பண்றது ரொம்ப அவசியம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குற்ற உணர்வுங்கிறது குழந்தை வந்து நல்லா வளர்த்தி விடும். நிறைய சில்ட்ரன் பண்ணக்கூடிய ஒரு இது என்னன்னா, அவங்க அம்மா வந்து நேற்று பாயசம் வச்சு கொடுத்தாங்க, நீதான் எப்பவுமே வேலையிலேயே இருக்கமா, நீதான் எதுவுமே செய்யறது இல்லைன்னு சொல்லி குழந்தை இந்த மாதிரி டயலாக் எல்லாம் விட்டு உங்களை வந்து நல்லா மேனிப்புலேட் பண்ணி பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அதுக்கு விழுந்துடாதீங்க. நீங்க வந்து உங்களால செய்ய முடிஞ்சதை பெஸ்ட் ஆஃப் யுவர் எபிலிட்டிக்கு செஞ்சுட்டு அந்த குழந்தையோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து குற்ற உணர்வு வளர்த்துறது ஹேபிட் ஆகாது. குழந்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது அடுத்த நாள் அம்மா நம்மளுக்கு வந்து ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வராங்க, இல்ல நம்மளுக்கு வந்து அம்மா வந்து இது செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட தேவைகளை மீட் பண்றதுக்கு உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ண கத்துக்கிறாங்க. மேனிப்புலேஷன் அலோவ் பண்ணாதீங்க. நேச்சுரலாவே குழந்தை வந்து ஒரு விஷயத்தை கேட்கறாங்க, ஓ உனக்கு பாயசம் வேணுமா கண்ணு, சரி இந்த சண்டே நம்ம செய்யலாம் அப்படின்றது அந்த குழந்தை சொன்ன மெசேஜ்ல இருக்கக்கூடியதை எடுத்துக்குங்க. அதை உங்களால ஆஸ் அ பிராக்டிக்கலா பேரண்டா எப்ப ஹேண்டில் பண்ண முடியுமோ அப்போ கண்டிப்பா செஞ்சு
கொடுங்க. நீங்க சண்டே செய்ய முடியும்னா சண்டேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஃப்ரீ டைம் இருக்கும்போது செஞ்சு கொடுக்குறேன் கண்ணான்னு சொல்லி அதுக்குன்னு நீங்க டைம் ஒதுக்கி செஞ்சு கொடுங்க. ஸோ சைல்ட் மஸ்ட் நோ, குழந்தைக்கு எப்பவுமே தெரியணும் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அம்மா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பா செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கீப் ப்ராமிசஸ், நீங்க வந்து கண்டிப்பா நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஷயத்த செய்யுங்க. இல்லைன்னா குழந்தைங்க வந்து என்ன பிடிச்சிப்பாங்க அப்படின்னா நம்ம அம்மா அப்பா நிறைய சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க அப்படின்றது புரிஞ்சுப்பாங்க. இது எப்ப பிரச்சனை ஆகும்னா டீனேஜ் வரும்போது நீ இப்படிதான்மா சொல்லுவ, நீ இப்படிதான்ப்பா சொல்லுவ, ஆனா நீ ஒன்னும் செய்ய மாட்ட, நீ எல்லாம் சும்மா பேச்சுற அளவுதான் அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்து அந்த ரிபெல்லியன், அந்த சண்டை வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பெருசுப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ், ஒர்க்கிங் பேரண்ட்ஸா நீங்க 2 பேர் இருந்தா ஃபர்ஸ்ட் 2 பேருமே ரோல்ஸ் செட் பண்ணிட்டு அந்த அமைப்பை வந்து கிளியரா ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட், சைல்டை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டான டிசிப்ளின், குவாலிட்டி டைம் கொடுங்க. 1 மீல் கம்பல்சரி ஒன்னா ஒர்க் பண்ணுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எப்பவுமே கீப் அப் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா எவ்வளோ நீங்க ஒரு பிஸி பேரண்டா இருந்தாலுமே ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், ஹெல்த்தி பேரண்டிங் உங்களால கொண்டு வர முடியும். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் நேர்களே. ஸ்வாதி, பாஸ்போர்ட்டோட முன்னோடி வடிவம் பத்தி பைபிள்ல ஏற்கனவே வந்திருக்கிறதா சொல்றாங்க. கிமு 450ஆம் வருஷத்துல வாழ்ந்த பர்ஷியன் கிங் ஒருத்தர் அவருடைய ஒர்க்கர் கிட்ட என்ன பண்ணிருக்காரு, ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்து இந்த பேப்பர் இருந்தா உலகத்துல நீ எங்க வேணாலும் போலாம், மத்த நாடுகள் போலாம், அந்த பெர்மிஷன் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. அந்த பேப்பர் தான் நாளடைவுல பாஸ்போர்ட்டா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, நீ சொல்றதை பார்த்தா நிறைய ஹிஸ்டரி புக் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்கு. சரி, ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுத்த. அடுத்ததான் மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, காலையில நான் வரும்போது ஒரு வயசான பாட்டி வந்து ரோட் கிராஸ் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பாவம், யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தான் போய் அவங்களுக்கு ரோட் கிராஸ் பண்ணி விட்டுட்டு வந்தேன். சூப்பர் ஸ்வாதி, நல்ல செயல் தான் செஞ்சிருக்க, பாராட்டுக்கள். ஆனா நீ செஞ்ச மாதிரியே இன்னொருத்தர் பாம்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. எனது பாம்பு ரோட் கிராஸ் பண்ணிருக்கா? எங்க நடந்தது? ஆமா ஸ்வாதி, ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ அப்படிங்கிறவரு அவர் ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல அதே ரோட்ல ஒரு பெரிய மலைப்பாம்பு இருந்திருக்கு. அந்த ரோட் பாத்தீங்கன்னா போக்குவரத்து எப்பவுமே அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ரோடு அப்படிங்கறதால அந்த பாம்பு வந்து ரொம்ப நேரமா அதால கிராஸ் பண்ணி போக முடியாம கஷ்டப்பட்டிருக்கு. சோ மேத்யூ என்ன பண்ணிருக்காரு, அந்த பாம்பு பக்கத்துல போய் படுத்துக்கிட்டாராம். படுத்துட்டு அந்த பாம்பு ஊர்ந்து போற மாதிரியே இவரும் ஊர்ந்து போயிருக்காரு. சோ எதனால அப்படி பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ தட் எந்த வண்டியும் வந்து பாம்பு இடிச்சிடக்கூடாது, மோதிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசியில அந்த பாம்பு ரோட கிராஸ் பண்றதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு. சூப்பர்ல. மனுஷங்களோட உயிரையே வந்து துச்சமா மதிக்கிற இந்த காலத்துல தன்னோட உயிரை பணைய வச்சு ஒரு பாம்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம் தான். ஆமா ஸ்வாதி, ரொம்ப பெரிய விஷயம் தான். கூட இருந்த அவருடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய இந்த செயலை நிறைய பிக்சர்ஸா எடுத்திருக்காரு. இப்போ அந்த பிக்சர் நிறைய சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ்ல ரொம்ப வைரலாவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த நல்ல தகவலோட அடுத்ததா அவ்வை சொன்ன மொழியாம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். அவ்வை சொன்ன மொழியாம் இதில் இன்னைக்கு நம்ம ஆத்திய சூடியில் 14வது வாசகம் பார்க்க போகிறோம். கண்டு ஒன்று சொல்லேல், இதுதான் அந்த வாசகம். கண்டு ஒன்று சொல்லேல், மொத்தம் 3 பதங்கள் இருக்குது, அதில் 3 சொற்கள் இருக்குது. கண்டு அப்படின்னா பார்த்து, அது கண்டு தான். கண்டு ஒன்று சொல்லேல், ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அது எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே சொல்லணும், வேறு மாதிரி திரிச்சு சொல்லாதீங்க, மிகைவிட சொல்லாதீங்க அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். கொஞ்சம் நீட்டி முழக்கி சொல்லணும்னா இங்கிலீஷில் do not give a distorted picture of what you have seen, அதுதான் ரொம்ப நீட்டி முழக்கி சொல்லக்கூடிய வாசகம். இதை சுருக்கி சொல்ல முடியும்னு தோணலை ஆங்கிலத்தில். ஆனால் தமிழில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க, கண்டு ஒன்று சொல்லேல் அப்படின்னு. இது இப்போது சோஷியல் மீடியாலாம் ரொம்ப பிரமாதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாசகத்தினுடைய வீரியமும் வீச்சும் அதிகமாக இருக்கிறது. நம்ம பார்க்குறோம் இப்போல்லாம் என்ன, அவங்க பார்க்குறது ஒன்று, அதை பற்றி அவங்க சோஷியல் மீடியாவில் கொண்டு வந்து என்ட்ரி போடும்போது வேறு மாதிரி போடுறாங்க. அது சிறிதாக மிகப்பெரிய அளவிலே வந்து விடுகிறது, அப்படிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ் இலக்கியத்திலே ஒரு தமிழ் மூதாட்டி சொல்லியிருக்காங்கன்னும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவங்க சொல்கிறாங்க கண்டு ஒன்று சொல்லேல். இந்த கண்டுங்கிறதும் சொல்லேல்ங்கிறதும் இல்லை, இந்த ஒன்று அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு பகுதி. அதில் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், தி மோஸ்ட் வைட்டல் பார்ட் என்னென்னா அந்த ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த வாசகத்தை பொறுத்த வரைக்கும். நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே சொல்லுங்கள், அதை பற்றி தப்பு கிடையாது. ஆனால் கண்டு ஒன்று சொல்லுன்னா பார்க்குறது ஒன்று, சொல்கிறது வேறு ஒன்று, அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படிங்கிறது தான். ஆனால் இது காலங்காலமாக இருந்திருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. இல்லைன்னா பல நூற்றாண்டுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு வாசகம் வந்திருக்கவே முடியாது இல்லைங்களா? அப்போவே அதெல்லாம் இருந்திருக்கு. அதுவும் குறிப்பாக கிராமங்கள்லாம் இப்போ கூட அதெல்லாம் சொல்கிறது உண்டு.
என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு திரித்து கூறுகிறார்கள் அல்லது மிகைப்பட கூறுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு 6 அடி நீளத்துக்கு ஒரு கயிறு ஒருத்தர் பார்த்துருப்பாரு. சாதாரண கயிறு, ஒரு ரோப், அவ்வளோதான், ஒரு 6 அடி நீளத்துக்கு இருக்கும். அது தரையில் விழுந்து கிடக்கும். இவர் பார்த்து பயந்துருப்பார், என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில். அவர் வெளியே வரும்போது அதை பற்றி சொல்லுவார். அந்த இடத்துல நான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லும் போதே எப்படி சொல்லுவாருன்னா, அது ஒரு 6 அடி கயிறை பார்த்து பயந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தனக்கு இழுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் கொஞ்சம் அதை நீட்டு முழக்கி ரொம்ப பிரமாதமாக அது ஒரு பாம்பு போச்சு, நான் அதை மிதக்கிட்டு போனேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிவிடுவார். அப்படியே சுற்றி ஒரு 2-3 நாட்கள் கழித்து திரும்ப அதே செய்தி அவர்கிட்ட வருகிற போது எப்படி வரும்னா, ஒரு 60 நிமிடத்துக்கு ஒரு மலைப்பாம்பு அவர் பார்த்த மாதிரி சேரும் கதை. இது பொதுவாக சொல்கிறது உண்டு, கிராமங்களில் சொல்கிறது உண்டு. இந்த மாதிரி 6 அடி நிலத்தில் கயிறை பார்த்துட்டு 60 நிலத்துக்கு மலைப்பாம்பு பார்த்த மாதிரி சொல்லிப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் எப்போவுமே இருந்திருக்கிறது. இது சமுதாயத்தில் ஒரு நோயாக இருந்ததில்லை, ஆனால் அது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. பொதுவாக எதையும் மிகைப்படுத்தி சொல்லுதல் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் அது இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, உலகம் முழுக்க, அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் இது ஒரு சமூக நோயாகவே மாறிப்போச்சு. எதையும் திரித்து கூறுதல், மிகைவிட கூறுதல், இல்லாத ஒன்றை சொல்லுதல், இதெல்லாம். இதற்கு ஒரு வலுவான ஒரு எதிர்ப்பாக இந்த ஒரு வாசகத்தை நம்ம பார்க்க முடியுது. கண்டு ஒன்று சொல்லேன். முதல்ல கண்டு அப்படிங்கிறது ஒரு நிபந்தனை. அதை நம்ம பார்த்துருக்கணும், பார்க்காம சொல்லவே சொல்லாதீங்க. பார்க்கணுங்கிறது கண்ணால் பார்க்கணுங்கிறது இல்லை. புத்தக வடிவிலே பார்த்துருக்கலாம், நூல் வடிவிலே பார்த்துருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் ஒரு வடிவத்திலே பார்த்துருக்கலாம், அதை நாம் அனுபவித்திருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் சொல்லாதீங்க. ஆனால் பல விஷயங்கள் பல சமயங்கள் நம்ம பார்க்குறோம், சமூக வலைதளங்கள்லாம் எல்லாமே கற்பனையாக வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. யாரோ ஒன்று எங்கேயோ எப்போவோ சொன்னதெல்லாம் கொண்டு தான் பார்த்ததாக தான் அனுபவித்ததாக சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் கூடவே கூடாதுங்கிறதுக்காக முதல் நிபந்தனையே கண்டு, தான் கண்டது, தான் கேட்டது, தான் அனுபவித்தது தான் சொல்லணும். வேற ஒருவராக இருந்தால் அதை நம்ம சொல்லணும், இவர் இப்படி என்னிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஆனால் அப்படிலாம் இல்லை. பல சமயங்களில் இதெல்லாம் பல பேர் மீறி போய் விட்டார்கள்னு தோணுது. அதற்கான ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் வேணும். தனக்குத்தானே இருக்கக்கூடிய ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். அதுதான் செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட். இப்போ இதுவாக சுய கட்டுப்பாடு இருக்கணும்னா அதுக்கு எங்கேருந்து தொடங்கணும்னா, கண்டதை மட்டும்தான் சொல்ல வேண்டும், கேட்டதை மட்டும்தான் தெரிவிக்க வேண்டும், அனுபவத்தை மட்டும்தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும்ங்கிற மாதிரியான அந்த ஒரு சுய கட்டுப்பாடு வந்ததுன்னா அது இருக்காது. அது கண்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் சொல். அடுத்தது ஒன்று, அதுதான் மிக முக்கியமான பாட்டு, பின்னால் பார்க்கலாம். அடுத்தது சொல்லேல். சொல்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது சொல்லாதே, சொல்லக்கூடாது, சொல்லாதீர்கள், எல்லாமே சொல்ல வேண்டாம், எல்லாத்தையும் உள்ளடக்கிறது தான் அந்த சொல்லேல் அப்படிங்கிறது தான். இப்போது எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டு வரோம். எதிர்மறையாக சொல்லுகிற போது தான் அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம், ரிஃப்ரைன் ஃப்ரம் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறத விட டு நாட் ஸ்மோக் அப்படிங்கிறதுக்கான வீரியம் அதிகம். அமைதியாக இருங்கள் அப்படிங்கிறத விட சத்தம் போடாதே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வீரியம் அதிகம். எதை செய்யக்கூடாதோ அதை நேரடியாக சொல்கிற போது தான் அதனுடைய வீச்சு அதிகமாக இருக்குங்கிற காரணத்தினால எப்பவுமே அது எதிர்மறையாக சொல்வது. சொல்லேல் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீர்கள் அப்படிங்கிறது தான். எதை சொல்ல வேண்டாம்னா கண்டு ஒன்று சொல்லேல் அப்படிங்கிறது தான். இனிமேல் அந்த ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்கு வருவோம். அதை மிக முக்கியமான பகுதியும் பார்க்குறோம். இது என்ன அப்படின்னா, ஒன்று என்பது ஒன்றுடன் நின்று விடுவதில்லை. அதுதான் மிக முக்கியமானது. ஒன்று என்பது ஒன்றுடன் நின்று விடுவதில்லை. இந்த ஒன்றுங்கிறது தமிழில் 2-3 பொருட்கள் இருக்குது. மிக முக்கியமான 2 பொருள் இருக்குது, ரொம்ப முக்கியமான பொருள். ஒன்று என்கிறது ஒரு எண், நம்பர் 1 சொல்கிறோம் இல்லையா, அதுதான் 1, அது ஒன்று. இன்னொன்று ஒன்றி போகுதல். கண்டு ஒன்று சொல்லேல் அப்படின்னா ஏதோ ஒன்று கண்டு அதிலே தான் ஒன்றி போய்விட்டு சொல்லாதீர்கள், அதுலேருந்து வெளியே இருந்து சொல்லுங்க அப்படிங்கிறது தான். அது இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு கான்செப்ட் தான், அதை விட்டுடுவோம். ஆனால் இந்த ஒன்று என்பதற்கு ஒன்றும் அதுதான், இரண்டும் அதுதான், மற்றொன்றும் அதுதான், பிரிதொன்றும் அதுதான், வேறொன்றும் அதுதான், மற்ற எல்லாமே அதுதான். எல்லாமே இந்த ஒன்றுங்கிற அந்த ஒரு சொல்லுக்குள்ளே வந்து போகுது. ஆனால் இதுதான் இப்போதைக்கு சமூக வலைதளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது சமூக வலைதளத்துடன் நின்று விடுகிற ஒரு நோய் அல்ல. அதுதான் மிக முக்கியமானது. சமுதாயத்தில் எல்லா மட்டத்திலும் எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கறதுனால தான் இதிலிருந்து வெளியே வரணும்னா முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லுவோம். முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம், பல முறை சொல்லியிருக்கோம். ஆத்திசூடிங்கிறது அடிப்படையில் சிறுவர்களுக்கானது, குழந்தைகளுக்கானது, பள்ளி மாணவர்களுக்கானது தான். அது அங்கே ஔவையார் சொல்கிறாங்க, கண்டு ஒன்று சொல்லேல் அப்படின்னா எதேனும் ஒன்று பார்த்துட்டு அது வேறு விதமாக திருத்தி சொல்ல வேண்டாம், அதை வேறு விதமாக மிகைப்படுத்தி சொல்ல வேண்டாம், அதுவும் காணாததை சொல்ல வேண்டாம், அனுபவிக்காததை சொல்ல வேண்டாம். இவ்வளவு சேர்த்து கொண்டு ஒரே வாசகத்தில் கொண்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன இதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியம். சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்கு சொல்லி பயனில்லா சொல் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர்.
சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனில்லா சொல் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நமக்கே தெரியும் திருக்குறள் 2 வரிகள்ல சொல்லுது, அதுவும் மிக முக்கியமானது மட்டும்தான் சொல்லுது. அப்படிங்கிற போது அப்ப கூட 2 விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்றாரு அவரு. பயனுடையதாக இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், பயனில்லை என்று சொன்னால் தயவு சொல்லாதீர்கள். ஆனால் சொல்வதற்கு ஏராளமான கட்டுப்பாடுகளை நம்முடைய தமிழ் இலக்கியம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது. அது தமிழ் மூதாட்டி ஆகட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், எல்லாருமே அது ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது உலகின் நீதி. அப்போ என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் சொல்லலாம் எதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தமிழ் இலக்கியம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறது. அதுல நாம் வெகு தூரம் வந்துவிட்டதனாலே தான் இந்த சமூக நோய் வெகுவாக பரவி இருக்கிறது. நினைவில் கொள்வோம், கண்டதை மட்டும் சொல்லுவோம், கேட்டதை மட்டும் சொல்லுவோம், அனுபவத்தை மட்டும் சொல்லுவோம். அதை திரித்தோ மிகைப்படவோ சொல்ல வேண்டாம். கண்டு ஒன்று சொல்லேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. இன்னைக்கு மார்னிங் கஃபேல வழக்கம் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள், தகவல்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டர் டிட்டர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.